ஹாய், வணக்கம். இன்னைக்கு என்ன கதைனா, உங்ககிட்ட ஒரு கொடூரமான ஒரு கதை தான் சொல்ல வந்திருக்கேன். இந்த கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம லீவு விட்டாலே நம்ம எங்கே போவோம்? தாத்தா பாட்டி வீட்டுக்கு தானே போவோம். ஸோ அதே மாதிரி தான் 2 பசங்க இருக்காங்க. 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தாத்தா பாட்டி ஊருக்காக போகிறாங்க. அது எப்படின்னா செம்மையான கிராமம். அங்கே எதுவுமே அவ்வளோக்கா இருக்காது. கரண்ட்டோ இல்லை தண்ணி கூட வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், கிணறு மாதிரி இருக்கும். அதுலேருந்து தான் மோந்து நம்ம தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கரண்ட்டு அங்கே கிடையவே கிடையாது, சிக்னலும் கிடையாது. அவ்வளோ கிராமம். ஏன்னா அந்த டைமில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ தான் படிப்படியாக நம்ம நாடு வந்து வளர்ந்துட்டு வருது. சிட்டியில் மட்டும்தான் எல்லாமே இருக்கும், கிராமத்தில் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு டைமு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாத்தா பாட்டியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மா வந்து சரி ஓகே 1 மந்த்துக்கு இருக்கட்டும், லீவு தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. விட்டுட்டு போகவும் அவனுக்கு வந்து தாத்தா பாட்டின்னு அவ்வளோ உசுறு. ஜாலியாக வந்து ஆட்டம் போட்டுட்டு விளையாண்டுட்டு. ஆனால் அவங்க அம்மா வந்து சொல்லிட்டாங்க போகும்போதே, தம்பி கிணத்து சைடு போகாத, அங்கிட்டு போகாதீங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு அக்கா வந்து கிணத்துக்குள்ளே விழுந்து இறந்து போயிட்டாங்க, அதனால் அங்கிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. தம்பிக்காரன் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டான். ஐயோ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவன் வந்து கிணத்து சைடு அவன் போக மாட்டான். நீங்கள் யோசிப்பீங்க, கிணத்துல தானே அவங்க தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவாங்கன்னு. பட் அவங்க அந்த கிணத்தை விட்டுட்டு வேறு இதில் தான் தாத்தா பாட்டி தண்ணி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைடு அவங்களே போகிறதில்ல, அடைச்சி வச்சுட்டாங்க. தாத்தா பாட்டியே அங்கிட்டு போகிறதில்ல. தம்பிங்கள்ட்டையும் சொல்லிட்டாங்க, அங்கிட்டு போகாதீங்கடா, அங்கிட்டலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயும் சொல்லி வைக்கவும் ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் சரின்ட்டாங்க. பட் தம்பிக்காரன் பயப்படுவான். ஆனால் அண்ணன்காரனுக்கு என்னன்னா, அப்படி என்ன இருக்குது, அப்படி என்ன இருக்குது, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால வந்துட்டு நைட்டு வந்து அவன் தம்பியை வந்து கூப்பிட்றான். டே வாடா, போயிட்டு அந்த கிணத்துல என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, நாளாக வரல, அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க, அங்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். தம்பி வந்து அண்ணன்கிட்ட சொல்கிறான். பட் அண்ணன்காரன் வந்துட்டு அதெல்லாம் சும்மா சொல்லி நம்மளை பயமுறுத்துறாங்கடா, நம்ம சும்மா போய் விளையாடுவோம்னா, நம்ம விளையாட போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க சொல்லி நம்மளை பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கிட்ட வந்து அண்ணன் சொல்கிறான். சரி அண்ணனே இவ்வளோ தைரியமாக கூப்பிட்றானே, நம்மளும் கூட சும்மா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். 8 மணிங்கிறது இந்த நம்ம இப்போ 8 மணிங்கிறது இப்போ நம்ம இருக்க டைம், அதாவது 12 மணிக்கு சமம். ஏன்னா கிராமத்தில் வந்து சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே தூங்கிடுவாங்க. 8 மணிங்கிறப்பெல்லாம் தூங்கிடுவாங்க. சரி ஓகே சும்மா போகலான்னு சொல்லிட்டு அவன் அந்த சைடு போகிறான். போகும்போதே ஏதோ ஒரு சம்திங் ஏதோ மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. பட் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவன் வந்து ஃபஸ்ட்டு பையன், அதாவது பெரிய அண்ணன்காரன் வந்து கொஞ்சம் தைரியமான ஆள். தம்பி தான் வந்து பயப்படுவான், பட் அண்ணன் பயப்படவே மாட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு சும்மா கிணத்து பக்கத்தில் போயிருக்கான். அப்போது தம்பி சொல்கிறான், போகாதடான்னு. ஆனால் இதே என்னடா இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நம்மளை பயமுறுத்ததாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேஷுவலாக எட்டி பார்க்குறான். பட் அவனுக்கு ஏதோ அப்படியே எப்படி சொல்கிறது, எனக்கே பயமாக இருக்குது. ஏதோ தலைமுடி, நம்மளோட முடி வந்து மேலே மிதக்கிற மாதிரி அவன் பார்த்தோன்னே அவனுக்கு அள்ளு தாங்கலை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குடுன்னு தம்பி வாடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு வேகமாக போயிட்டு படுத்துட்டாங்க. தம்பி கேட்குறான், என்னத்தடா பார்த்து தொலைஞ்ச, இதுக்கு தானடா போவேணான்னு அவ்வளோ சொன்னேன், ஆனால் கேட்டியாடா, எதுக்குடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் சும்மா தாண்டா ஓடி வந்தேன், அங்கே நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்னு போய் சொல்லி மழுப்பி தம்பியும் தூங்க வச்சுட்டு அவனும் தூங்கிட்டான். அப்புறம் நடுராத்திரியில் வந்து அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி பாட்டு, அதாவது தாலாட்டு பாட்டு மாதிரி சவுண்ட் கேட்குது. யாராவது இந்நேரத்தில் யாராவது தாலாட்டு மாதிரி பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா யாருமே இல்லை. இன்னும் தாலாட்டு மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கண்டுக்காம சரி ஓகே நம்மளே ஏதோ யோசிக்கிறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்டான். படுத்து காலையில் எழுந்திரிச்சு எதுவுமே காட்டிக்கல, தம்பிட்டு எதுவும் காட்டிக்கல, அவனும் எதுவும் கண்டுக்கல. சரின்னு சொல்லிட்டு நார்மலாக போகுது. அதே மாதிரி அன்னைக்கு ராத்திரி ஆகுது. அவன் என்ன பண்ணியிருக்கான், அங்கிட்டலாம் போகலை. அவனுக்கு பயம் வந்துடுச்சு, ஏதோ இருக்கு போல சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகலை. பட் தண்ணி குடிக்கிறக்காக போயிருக்கான். அவன் வந்து இங்கேருந்து பார்த்தா ஜன்னல் வந்து அப்படியே வெளியே தெரியும். அதாவது இங்கேருந்து குடிக்கும்போது ஜன்னல் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கிணறு தெரியும். கேஷ்லாம் அவன் குடிச்சிட்டு இப்படி பார்க்கும்போது யாரோ அப்படியே உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. என்னடா யாரோ உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஆச்சரியத்தில் அப்படியே பார்க்கும்போது அந்த தாலாட்டு சவுண்டு அவனுக்கு கேட்குது. என்னடா அந்த நேற்று நம்ம பிரம்மன் நினச்சோம், ஆனால் இன்னைக்கு இப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி அவன் ஷாக்காகி பார்க்கும்போது அப்போ தான் அவனுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பாட்டு நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த உட்காந்துட்டு இருந்த உருவம்
பார்த்தீங்களா, லைட்டாக பக்கத்தில் வரும். அவனுக்கு பயம் உச்சக்கட்டத்துக்கு ஆயிடுச்சு. அவன் குடு 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 குடுன்னு ஓடிட்டான். ஓடி போயிட்டு அவன் தாத்தா பாட்டியை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு அவங்க ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயமாகவும், நீ ஏன்டா ஏதோ ஒன்று பார்த்து வைப்பிற, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடான்னு அவன் ரொம்ப பயந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவை பாட்டியும் வந்து இது பண்ணிட்டாங்க. திண்ணியெல்லாம் எடுத்து அவனை பூசி விட்டுட்டு, ஒன்றும் இல்லைடா தம்பி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் யோசிக்கிறான், அந்த சவுண்டு வந்து எங்கேருந்து கேட்டுச்சு, அந்த பாட்டு தாலாட்டு பாட்டு ஆல்ரெடி நம்ம இதை எங்கேயோ கேட்டிருக்கப்போ யோசிக்கும் போது தான் அவனுக்கு தோணுச்சு, முன்னாடி அவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கான். அந்த டைமில் ஒரு அக்கா வந்து இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நல்லா பேசி விளையாண்டுட்டு அந்த அக்கா தான் இந்த பாட்டு அடிக்கடி அவனுக்கு பாடி பாடி தூங்க வைப்பாங்க. அந்த அக்கா தான் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகி தாத்தா பாட்டிகிட்ட கேட்குறாங்க. அந்த அக்கா எங்கன்னு கேட்கும்போது அவங்க தாண்டா இப்போ இறந்து போனாங்க, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ரீசெண்டாக அவங்க தாண்டா இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னோடனே அவனுக்குன்னா பயம் உச்சக்கட்டத்துக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து பயப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அக்கா அவனை வந்து நோண்டலை, அவனை வந்து பயமுறுத்தலை. இதுக்காக அவன் பயந்துட்டுலாம் இல்லை. தாத்தா பாட்டி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். அது போக 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 எதுவுமே கேட்கல. பட் அந்த அக்கா வந்து அங்கே உட்காந்துருக்க மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகும். பட் அவன் வந்து பயப்படலை. அவங்களும் வந்துட்டு இவனை எதுவுமே நோண்டலை, சவுண்டு போடலை. அந்த பாட்டு கிட்ட கூட நின்றுச்சு. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.